நான் வெயிட் லாஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்னோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு நான் ஒரு சில மெத்தட் வந்து ட்ரை பண்ணேன். அதில் நான் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கல. இப்போ நான் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணலான்னு இருக்கேன். நான் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும், இதுக்கு நான் எந்த மாதிரி டயட் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் ஒரு சிலர் சந்தேகத்தோடு இருப்பீங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்க போகிறீங்கன்னா இந்த 5 விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களோட வெயிட்டை வந்து கிராஜுவலாக வந்து குறைக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயம். முதல் டிப்ஸ், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட் வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது முதல்ல தெரியணும். உங்கள்கிட்ட ப்ராப்பரான நியூட்ரிஷன் ஃபுட் இருந்தால் தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் வந்து வெயிட் வந்து லாஸ் பண்ண முடியும். எனக்கு எப்படின்னு தெரியலைங்க சார், நான் எந்த மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்றது தெரியல நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு வெல்னஸ் கோச் இருப்பாங்க. ஒரு கோச்சோட ப்ராப்பரான கைட்னஸோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லுவார். ரெண்டாவது டிப்ஸ், நீங்கள் ஃபுட்டெல்லாம் இப்போ வந்து கரெக்டாக வாங்கிக்கிட்டீங்க, இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். என்கிட்ட எல்லா விதமான நியூட்ரிஷன் ஃபுட்டும் இருக்குது, ஆனால் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலும் உங்களால் வந்து வெயிட் வந்து குறைக்க முடியாது. இப்போ காலையில் 8 மணிக்கு ஷேக் எடுக்கணும் அப்படின்னா அதை கரெக்டாக எடுத்துக்கணும். ஆஃப்டர்நூன் லஞ்ச் 1 o'clock எடுத்துக்கணும்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நைட் ஷேக் கரெக்டாக 8 மணிக்கு எடுத்துக்கிறோமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இது மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக உங்களோட வெயிட் வந்து லாஸ் பண்ண முடியும். மூணாவது டிப்ஸ், வாட்டர் இன்டேக். இன்றைக்கி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்பல்சரி வாட்டர் இன்டேக் வந்து பண்ணணும். தண்ணி குடிக்க சொன்னோம் அப்படின்னா அதை நிறைய பேர் வந்து செய்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா தண்ணி குடித்தா உடனே ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருக்குது, அதனால் என்னால் தண்ணி குடிக்க முடியல, இல்லை என்னோடய ஒர்க் அந்த மாதிரி இருக்குது, என்னால் வந்து ரெகுலராக வந்து இந்த மாதிரி வாட்டர் இன்டேக் வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் இன்டேக் பண்ணும்பொழுது தான் உங்கள் உடம்பில் இருக்கிற எக்ஸஸ் ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணுறதுக்கும் உடம்பில் இருக்கிற தேவையில்லாத கழிவு வந்து வெளியேற்றுறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 20 கிலோவுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் 80 கிலோ இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 4 லிட்டர் தண்ணியை வந்து கரெக்டாக பிரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4வது டிப்ஸ், தூக்கம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வந்து தூக்கம் தேவை. நீங்கள் சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எந்திரிச்சாலே உங்கள் உடம்புல பாதி பிரச்சனை வந்து கம்மியாயிடும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் 2 மணி 3 மணி வரைக்கும் நைட்டில் கண் முழிச்சிட்டு இருக்கிறாங்க, காலையில் 10 மணி 11 மணி வரைக்கும் தூங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தூங்குறதுமே ஒரு கெட்ட விஷயந்தான். நீங்கள் நைட்டில் சீக்கிரமாக தூங்கி காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு பாருங்கள், உங்கள் உடம்பை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. பகலில் தூங்குறாங்க, நைட்டில் கண் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களோட ஹார்மோன் வந்து இன்பேலன்ஸ் ஆகுது, உங்கள் உடம்புல வந்து தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸும் வருது. அதனால் நீங்கள் நைட்டில் சீக்கிரமாக தூங்கி காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிற ஹேபிட்டுக்குள்ளே வாங்க. 5வது டிப்ஸ், மைண்ட் செட். உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸும் இருக்கும். நீங்கள் நல்ல குட் மைண்ட் செட்டில் வந்து நல்ல ஹாப்பியாக இருக்கும்பொழுது உங்களோட வெயிட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேகமாக வந்து லாஸ் ஆகும். நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். நீங்கள் மைண்ட் செட் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களோட ரிசல்ட்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 5 விஷயத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டோட உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கோச்சிங் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.